ஹோலி பண்டிகையின் போது முஸ்லிம்கள் வீட்டிலே இருங்கள், வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி பேசியிருக்கிறார். அதே கருத்தை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆமோதித்துள்ளார். என்ன காரணம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காவல்துறை அதிகாரி ஒரு லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாகவே படுவதாக சில கருத்துக்கள் கூறுகிறாங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, ஹோலி பண்டிகை காலம் எல்லாருடைய மனநிலையும் கொண்டாட்டத்திலே இருக்கும் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்னா, அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் வெளியே வந்திருந்தால் அவர்கள் மேல் அந்த கொண்டாட்டக்காரர்கள் அந்த கொண்டாட்ட மனையிலே வண்ணப்பொடிகள் வீழ்த்துவது இதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் சொல்றாரு, இந்த வருடம் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை வருகிறது ஹோலி பண்டிகை. அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தொழுகையின் மேல் மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். மேலும் ரமலான் மாதம் காரணமாக இது பண்ணுவார்கள். ஆனா இந்த ஆண்டு நீங்கள் வெளியே வருவதற்கு பல வீட்டிலேயே தொழுகுங்கள். காரணம் முன்னாடி சொன்னதுதான், கொண்டாட்ட மனையில வண்ணப்பொடி தூவதனால் சர்ச்சைகள் உட்படலாம். அதனால ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த ஹோலி பண்டிகை வருது, நீங்கள் வருடம் முழுவதும் நீங்கள் தொழுகலாம். ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் வெளியே வராமல், கொண்டாட்ட காலத்தில் வெளியே வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே கருத்தை முதல்வர் யோகி ஆதித்யநாத் கேட்டிருக்காங்க. அவரும் இந்த கருத்து ஆமோதித்துள்ளார். இந்த செய்தியை நீ எப்படி பார்த்து? அதாவது வேண்டுமென்றே தங்களுடைய ஆதிக்கத்தை காட்டுவதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரோட்ல போய் தொழுகிறது, ரயில்வே ஸ்டேஷன்ல தொழுகிறது, ரயில் பெட்டிக்குள்ள தொழுகிறது, இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தொழுகிறதுக்கான அந்த நேரம் தான் முக்கியமே தவிர எங்களுக்கு மசூதி தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு இவங்க சொன்னதுதான். இன்னைக்கு அதை தான் என்ன சொல்றாங்க, நீங்க மசூதியில தான் உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களே, அதனால அந்த நேரத்தை நீங்க வீட்லயே தொழுதுக்கலாமே. இவங்க சொன்னதுதான், இவங்களுடைய ஆதிக்கத்தை இன்னைக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அன்னைக்கு நீங்க சொன்ன விஷயத்த இன்னைக்கு அதே தத்துவத்தை இன்னைக்கு பயன்படுத்தி யோகி அரசு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, ஏன் நீங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்கத்துல நீங்க தலையை காட்டுறது, இன்னொரு பக்கம் வாழை காட்டுறதுன்னு, ஒரு பக்கம் நாங்க மதச்சார்பின்மை அப்படின்னு பேசுறது, இன்னொரு பக்கம் நீங்க வேற ஒரு இதை பண்றது அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. ரெண்டாவது, நீங்க தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆதிக்கத்தையும் உங்களுடைய மேலாண்மையும் காமிக்கணும். எங்கெல்லாம் நீங்க அதிகமா இருக்கீங்களோ அங்கெல்லாம் மத்த மதத்துக்காரங்களை ஒடுக்கணும் அப்படிங்கறத ஒரு செயலாக நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. அதற்குரிய பதிலாகத்தான் இன்னைக்கு நான் இதை பாக்குறேன். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, துலுக்கனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அது யாருமே செய்யவே கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள். நீங்க உங்களுக்கு மேல அடிச்சா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த மேலமே யாரும் அடிக்க கூடாது, நீங்க அந்த கொண்டாட்டத்தை யாரும் செய்யக்கூடாதுங்கிற உங்களுடைய மனப்பான்மை தான் இன்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இன்னைக்கு அததான் எல்லாரும் உடனே ஆமா அதைதான் செய்யணும், துலுக்கனுக்கு பிடிக்காட்டா நீங்க செய்யாத அப்படிங்கக்கூடிய அரசை தான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்திருக்கோம். ஆனா முதல் முறையாக ஒரு அரசு எல்லாருமே கொண்டாடணும்டா, அவன் ஹோலி கொண்டாடுறான், நீ ரம்ஜான் கொண்டாடணும், அவனுக்கு ஹோலி, உனக்கு ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே போல ஹோலி கொண்டாடுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குல்ல. உனக்கு கலர் பொடி பிடிக்காது, உனக்கு கொண்டாட்டம் பிடிக்காது, உனக்கு அடிச்சு விளையாடுறது பிடிக்காது, உனக்கு டமரா அடிக்கிறது பிடிக்காது, மேல அடிக்கிறது பிடிக்காது அப்படிங்கறதுக்காக அவன் ஏன் அதை செய்யக்கூடாது, அவனோட உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டு 2 பேருமே கொண்டாடணும் அப்படின்னு ஒரு அனைவருக்குமான அரசாக இன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு இருந்திருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ரோட்ல இப்ப நம்ம ஒரு ரோடு இருக்கு, ஒரு ரோட்ல ஒரு மசூதியை நீங்க கட்டியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த ரோடு வழியாக ஊர்வலம் போகக்கூடாது, தடுக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு கோவில் ஊர்வலத்தை நீங்க ஒரு மசூதி இருக்குன்னா அது வழியா நீங்க மேலதாள சத்தத்தோட பட்டாசு வெடிச்சு நீங்க எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. அதுக்கு நீங்க உடனே தடை விதிப்பீங்க, வேற ரோட்டுக்கு வழியா போங்கன்றது, இதெல்லாம் பண்றது. சரி, அதுக்கடுத்து தொழுகை சமயத்துல ராமநாதபுரத்துல ஒரு வேதாளை அப்படிங்கக்கூடிய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தொழுகை சமயத்துல நீங்க வீட்டுல உங்க ரேடியோவையோ டிவியோடைய வால்யூமை கூட வச்சு நீங்க வேற எதுவும் கேட்க முடியாது, அதற்கு கூட நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காகவே மற்றவங்க எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது. சரி, சுப்ரீம் கோர்ட்டு ஆணையே இருக்கு, நீங்க அந்த கூம்பு வடிவ குழாயை வச்சு கத்தக்கூடாது, அது சவுண்ட் பொல்யூஷன் அப்படின்னு. எந்த மசூதியாவது அதை கழட்டியிருக்கானா? அதை கேட்டு இது வரைக்கும் நீங்க கழட்டதே இல்லையா? ஆனா அதே நேரத்துல ஒரு கோவில்ல ஒருத்தன் வச்சிருந்தா அந்த ஸ்பீக்கரை போய் கழட்டுறது,
இல்ல மசூதி பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோவில்ல வந்து அதை வச்சு பாடக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அங்க வந்து பிரச்சனை பண்றது, எல்லாத்தையும் நீங்க பண்றீங்க. அப்ப அதனால என்ன சொல்லிட்டாரு யோகி, சரிப்பா உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், உங்களுக்கு அடுத்த ஆட்கள் மேல வெறுப்ப கக்குவது அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பானது. ஏன்னா உங்களுக்கு அடுத்தவன் சந்தோஷமா இருந்தாலோ இல்ல அடுத்தவன் சந்தோஷமா கொண்டாடினா அது உங்களுக்கு பிடிக்காது, அது உங்க அல்லாவுக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கும் பிடிக்காதுங்க வேண்டாம். ஆனா என்ன பண்றாரு, எல்லா மசூதியும் வியூ கட்டரை போட்டார், வியூ கட்டரை போட்டு ஒரு பர்தா போட்டு வச்சுட்டார். ஏன்னா இவங்களுக்கு பிடிக்குமே பர்தா, அதனால உங்களுக்கு பிடிச்ச பர்தாவே உங்களுக்கு கொடுத்துட்டார். கொடுத்து நீ மசூதிக்குள்ள இருந்தக்கோ, வெளியில என்ன நடந்தாலும் நீ பார்க்காத, உனக்கு தேவையில்லை, ஓ ஏரியால நீ இரு, இந்த பக்கம் நீ என்ன நடக்குதுன்னு பார்க்காத, அவன் பாட்டுல அவன் சந்தோஷமா கொண்டாடிட்டு போறான். அப்ப நீ வந்து என்னன்னா உனக்கு பிடிக்காதத பார்க்காம இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பருதா போட்டு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்கு நன்றி தான் தெரிவிக்கணும். அதை எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, நன்றி தெரிவிக்கலாம். அதே மாதிரி ஒரு சூப்பர் சொல்யூஷன் அவர் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு பார்க்க பிடிக்காது, அதே போல ரோட்ல வந்து ஏன்னா சந்தோஷமா ஓடி ஜாலியா சந்தோஷமா எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அது அந்த சத்தத்தை காதுல கேட்க பிடிக்காது. அப்போ உங்களுக்கு பிரச்சனையே வேணாம், உங்களுக்கு தான் எங்க வேணா தொழுகலாமே, அது நீங்க சொன்னதுதான். அதனால வீட்டுல இருந்தே ஒரு நாளைக்கு தொழுதுக்கோ, உனக்கு ரம்ஜான் மாசம் முழுக்க தொழுகிறதுக்கு உனக்கு டைம் இருக்கு. ஹோலி வந்து ஒரு நாள் தான், இந்த ஒரு நாள் தான் ஹோலி வந்து இந்துக்கள் கொண்டாட போறான் சந்தோஷமா, அதனால ஹோலி அவன் கொண்டாடிக்கட்டும், நீ வீட்டுல இருந்து நீ வந்து தொழுகையை நடத்திக்க அப்படின்னு சொல்லியிருக்க, இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்கிறார். அப்ப நீங்க உண்மையிலேயே நியாயத்துக்கு நீங்க தான் அவருக்கு நன்றி சொல்லணும். உடனே இப்ப சில எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமா எதிர்த்திருக்காங்களாம், ஐயோ போச்சு அவங்க வந்து எல்லாத்தையும் மசூதி எல்லாம் இப்படி மூடிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இப்படி எல்லாம் பண்றாங்க, இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிரானது அப்படி இப்படின்னு இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் பேசுறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இதே துலுக்கெல்லாம் ஒரு கோவில் ஊர்வலத்தை மசூதி இருக்கு அந்த ரோட்ல அப்படிங்கிற காரணத்துக்காக அதை எடுத்து செல்லும் பொழுது அந்த ஊர்வலத்து மேல கல்ல வீசி கலவரம் செய்த பொழுது ஏன் மத நல்லிணக்கம் பத்தி பேச நீ வரல? அப்ப அந்த துலுக்கனை எல்லாம் கூப்பிட்டு, ஏப்பா உனக்கு உரிமை இருக்க மாதிரி தானே அவனுக்கும் அந்த கோவிலுக்கு ஊர்வலம் போறதுக்கு உரிமை இருக்கு, அவன் கொண்டாடிட்டு போறான், நீ ஏன் சும்மா இருக்க வேண்டியதானே, நீ ஏன் கேட்க முடியல அப்ப அவங்களுக்கு? அப்ப இந்துக்கள்னா இழிச்சு வாங்கலாம், அப்ப கேட்டிருக்கணும்ல அன்னைக்கு நியாயமா ஒண்ணீங்க அத. இப்ப வந்து யோகி இத சொன்ன உடனே அவர் வந்து வேண்டுமென்றே மத பிளவை ஏற்படுத்துகிறாரும் பொழுது, எது மத பிளவு? சுமூகமாக அனைத்து தரப்பினரும் விழாக்களை கொண்டாட வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றவர் வந்து மத நல்லிணக்கவாதியா, இல்ல ஒரு தரப்பு மட்டும்தான் இங்க எல்லாமே செய்யணும் இன்னொரு தரப்பு அடங்கி போகணும்னு சொல்றவன் மத நல்லிணக்கவாதியா? இந்த கேள்வி வருதா இல்லையா? நீங்க ஒண்ணும் இல்ல, இந்தியா கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்சதை கொண்டாடினதுக்காக நாடு முழுவதும் கலவரத்தை ஏற்படுத்தினார்களே, அன்னைக்கு பேசணும்ல இந்த எதிர்கட்சிக்காரங்களா வந்து, நம்ம நாடு ஒரு விஷயத்துல வெற்றி அடைந்ததை கூட இங்க கொண்டாட கூடாது, அது கூட எனக்கு வலிக்கும், ஏன்னா எனக்கு பாகிஸ்தான் தோத்து போய்விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை ஊக்குவிக்கிறவன் வந்துதான் எதிர்கட்சிக்காரன். ஆனா அதே நேரத்துல இருதரப்பினரும் சுமூகமாக இன்னைக்கு விழாக்களை கொண்டாட வேண்டும் நினைக்கிற ஒரு ஆள் வந்து மதத்திற்கு எதிரானவரா செயல்படக்கூடியவரா அப்படிங்கக்கூடிய பிரச்சனை. அது என்ன, இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எத்தனை இந்து ஊர்வலங்கள் இங்க தடுத்து, இதே ராமர் ஊர்வலம் அதில் கல் எடுத்து எறிஞ்சார்கள், கிருஷ்ண பிறந்த நாள் அன்னைக்கு நடந்தக்கூடிய ஊர்வலங்கள்ல கல்லறி, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள்ல கல், எல்லாத்தையும் விடுங்க, தமிழகத்துல பாருங்க தேசிய கொடி ஊர்வலத்தை எடுத்து செல்வதற்கு இங்க அனுமதி கிடையாது. கேட்டா போற வழியில எல்லாம் பள்ளிவாசல் இருக்கின்றன, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தொடர்ந்து ஏற்படுத்துவது யார்? எப்படி மசூதிகள்ல இருந்து மட்டும் கற்கள் கரெக்டா வந்து எரியப்படும்? எங்க இருந்து அந்த கற்கள் அங்க கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது? அது எப்படி கரெக்டா அந்த நேரத்துக்கு கல் எரியப்படும்? அப்படின்னு எந்த எதிர்கட்சிக்காரங்களாவது இன்னைக்கு இந்த கேள்விகளை கேட்டிருப்பானா? கேட்டிருக்கணும்ல நியாயமா. நீ இன்னைக்கு இல்ல அன்னைக்கு உனக்கு இவர்கள் எல்லாம் நண்பர்கள் தானே, நீ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீ பேசிருக்கணும்ல, எப்பா உங்களை மாதிரிதான்ப்பா எங்க ஆட்களும் விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க, நீ இந்த சமயத்தில் நீ இப்பெல்லாம் பேசாத, நம்ம தான் எல்லாம் ஒண்ணு, மதம் எல்லாம் மத வேறுபாடு பாக்குறது இல்ல அப்படின்னு அந்த மத நல்லிணக்கத்தை பத்தி அன்னைக்கு நீங்க பேசிருக்கணும்ல. ஆக மொத்தத்துல இன்னைக்கு ஒரு முன்னுதாரணமாக இன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசு வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தி இன்னைக்கு காட்டியிருக்கிறது. இது மிகவும் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம்.
ஏன்னா எப்போ இந்த மாதிரியான ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு செயல்படும் கூடிய ஒரு நிலை வருகிறதோ அப்ப இதற்கான பதிலடி என்பது ஏதாவது ஒரு ரூபத்துல வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு இதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா யாருமே வந்து இன்னொரு மதத்துக்காரனை வழிபடாத அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு மதத்துக்காரனுக்கு உரிமை கிடையாது. அப்படி அது இல்லாம அனைவரும் எல்லாத்தையும் கொண்டாட வேண்டும், இது அனைவருக்குமான அரசு என்பதை இன்று மீண்டும் யோகி அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்.